இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உங்களை பார்த்து சொல்ல, என் மகளே, என் மகனே, உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது, நீ பயப்படாதன்னு சொல்றார். ஒரு ஆசீர்வாதமான வாசல் திறக்கப்படுது, யாரும் அதை பூட்டிடுவாங்களோ, தடை வந்துருமோ நீ கலங்குறீங்களா? ஒருத்தனும் பூட்ட முடியாது. நான் உனக்கு ஆசீர்வாதமான வாசலை திறக்கும் போது யார் பூட்ட முடியும் என்று ஆண்டவர் கேட்கிறார். வாசலை அடைச்சி நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுப்பான். ஆனா இயேசு சிலுவையிலே அவன் மீது வெற்றி சிறந்து விட்டார். நான் அவனை ஜெயித்துட்டேன், இனி அவன் வாழ்க்கையில பூட்டலாம் முடியாது. பூட்ட முயற்சி பண்ணுவான். நீ விசுவாசத்தோடு, கர்த்தர் எனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார், சாத்தானே அதை நீ பூட்ட முடியாதுன்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்க. அவன் வழி விட்டுதான் ஆக வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி நீங்க ஜெபிக்கும் போது அந்த வழி திறக்கப்படும்.